இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 3வது வசனம். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வீடு கட்டப்பட பல பொருட்கள் தேவைப்படுது. சிமெண்ட், செங்கல், மண் அப்படின்னு நிறைய பொருட்களால் தான் வீடு கட்டப்படுது. ஆனால் வீட்டில் உள்ள நபர்கள் சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, மன நிறைவோடு, ஸ்திரத்தன்மையோடு வாழ்கிறதுக்கு 2 முக்கியமான காரியங்கள் தேவை. ஒன்று ஞானம், இன்னொன்று விவேகம். இன்றைய குடும்பங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 2ம் திரளாக காணப்படும் வீடுகளில், குடும்பங்களில் ஒரு மன சமாதானம் எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் பிரச்சனைகளை சந்திக்கிற வீடுகளில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஞானத்திலும் விவேகத்திலும் குறைவுபட்டிருக்க காண்பீங்க. அதனால தான் கடன், ஏமாற்றம், வியாதி, பலவீனம், போராட்டம், அடிமைத்தனங்கள், தரித்திரம் அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் அந்த குடும்பங்களில் இருக்கும். இந்த ஞானமும் இந்த விவேகமும் தேவனுக்கு பிரசன்னத்தில் உருவாகிற காரியங்கள். ஆகையால் தேவ பிரசன்னத்தை முதன்மைப்படுத்துகிற வீடுகளில் எப்பொழுதும் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. இன்றைக்கு அப்பா நீங்கள் கொடுத்துருக்கிற வார்த்தை என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலும் அப்பா 100 மடங்கு பலன் கொடுக்கணும் ஏசப்பா. ஆமென், ஸ்தோத்திரம் அப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா. அவங்க இருதயத்தில் என்னென்ன தேவைகள் இருக்குதோ, என்னென்ன விருப்பங்கள் இருக்குதோ அது எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆமென். ஏதோ கடமைக்காக இல்லைப்பா, ஒருமனப்பட்டு இப்பொழுதே அந்த பிள்ளைகள் அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற பாரத்தோடு ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சியாக நிறுத்துங்கப்பா. ஆமென், ஸ்தோத்திரமப்பா. உம்மால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. அந்த ரிக்வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் உமக்கு லேசான காரியமாப்பா. ஆமென், ஸ்தோத்திர ஏசப்பா. உங்கள் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும், சுகமாய் தங்கணுங்கிறது உம்முடைய விருப்பமாக இருக்குதுப்பா. அதற்கு தடையாக இருக்கக்கூடிய அத்தனைவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்பொழுது உடைத்து அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் இப்பொழுது நீக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த பிள்ளைகளுடைய சுகம் தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கட்டும். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் நன்மை செய்பவராக இருக்கிறீங்க ஏசப்பா. ஒரு வித்தியாசத்தை காட்டுங்க ஏசப்பா. உலக பிரகாரமாக வாழ்கிற பிள்ளைகளுக்கும் உம்மை ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கும் அப்பா உம்மை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய சொந்த ஜனங்களாக இருக்கும் என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஒரு வித்தியாசத்தை காட்டுங்க ஏசப்பா. அவங்க கையிடும் காரியங்கள் எல்லாவற்றிலும் அவங்களுக்கு ஆசீர்வாதங்களையும் வெற்றியும் கொடுங்கப்பா. எங்கேயும் அப்பா அவங்க வெட்கப்படாதபடிக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைங்க ஏசப்பா. இன்றைய வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகள்கிட்டையும் பேசியிருக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. விவேகமும் ஞானமும் அப்பா எவ்வளவு முக்கியங்கிறத இந்த பிள்ளைகள் இன்றைக்கு உணர்ந்து கொள்ளணும்ப்பா. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம், வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறோம், கைனால் செய்ய முடிகிறது எல்லாத்தையும் செய்கிறோங்கிற மாதிரி இந்த பிள்ளைகள் வாழக்கூடாதுப்பா. உம்முடைய பிள்ளைகள் தனித்து அப்பா விவேகத்திலையும் ஞானத்திலையும் சிறந்து விளங்கணும் ஏசப்பா. ஒரு பிரச்சனை அப்படிங்கிற போது மற்றவங்க ரியாக்ட் பண்ணுற மாதிரி உம்முடைய பிள்ளைகள் ரியாக்ட் பண்ணக்கூடாதுப்பா. ஆமென். என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சொந்த ஜனங்கள்ங்கிறத ரியலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவன் ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுத்துருக்கிறாரு. அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் வாஞ்சியோடு இருக்கும்போது இந்த ஞானமும் விவேகமும் உங்களை நிரப்பும். அதனால் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம், சமாதானம் நிரம்பி வழியும். இந்த ஞானம் விவேகத்தில் நம்ம குறைவுபடும் போது வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம ஏதாவது வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறோம், ஏதாவது ஒரு தேவையில்லாத செயல்களை செய்துட்டு
அதுக்கப்புறம் உட்காந்து வருத்தப்படுறோம். ஒவ்வொருத்தரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறோம். யாராவது நம்மளை ஹர்ட் பண்ணியிருந்தா அதுக்காக உட்காந்து புலம்பி அழுது நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோம். நம்முடைய செயல்களில் முழு ஈடுபாடோடு செயல்பட முடியாமல் அந்த கவலையை நினச்சி நம்முடைய வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அவங்கள வெற்றி பெற வைக்கிறோம். உங்களை ஹர்ட் பண்ணி உங்களை மன கஷ்டப்படுத்தி அவங்க ஏதாவது ஒன்றை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள ஜெயிக்க விடக்கூடாது. ஞானமாக யோசிக்கணும். அவங்க உங்களை சொல்லிய வார்த்தை உங்களை எவ்வளவு காயப்படுத்துது, ஏன் காயப்படுத்துது, உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு என்ன, அவர் உங்கள் கூட இருக்கும்போது மனுஷங்க உங்களுக்கு என்ன செய்ய முடியும், இதையெல்லாம் நீங்கள் யோசிக்கும்போது ஒரு நிமிடம் உங்களுடைய இருதயம் தேவ சமாதானத்தினால நிரப்பப்படும். எப்போ நீங்கள் என்ன ரியாக்ஷன் பண்ணணுன்னாலும், யாராவது ஏதாவது உங்களை சொன்னால் அவங்களுக்கு பதில் பேசணுன்னாலும், இல்லை ஏதாவது ஒரு செயல் செய்யணுன்னாலும் ஒரே ஒரு நிமிடம் தேவனை நினச்சி அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் யோசிக்கும்போது அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகள் எல்லாவற்றையும் செவ்வையாக்கும். நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமான விஷயங்களை தேவன் உங்களுக்கு ஒன்றுமில்லாமல் ஆக்குவார். அந்த பிரச்சனை உங்களை தொட முடியாதபடிக்கு அவர் உங்களை பாதுகாப்பார். நீங்கள் ஞானத்தையும் விவேகத்தையும் அவருடைய பிரசன்னத்தில் பெற்றுக்கொள்ளும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் விடுதலை ஆவீங்க. உங்கள் குடும்பம் முழுவதும் சமாதானத்தினால் நிரம்பும். உங்களுக்கு தேவையான அத்தனை தேவைகளும் பூர்த்தி செய்யப்படும். உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய மன நிலைமையே தேவனோடு இருக்கக்கூடிய உறவு எப்போதும் நிலைத்திருக்கும். அப்போது நீங்கள் எங்கே எப்போ யாரை பார்க்கணும் அப்படின்னாலும், எந்த பிரச்சனையை சந்திக்கணுங்கிறதுனாலும் தனியாக இல்லை, என் தேவன் என் கூட இருக்கிறாருங்கிற ஒரு உங்களை சமாதானத்துக்குள்ளாக வழி நடத்தும். எதை பார்த்தும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க, எதற்கும் அஞ்ச மாட்டீங்க, எதற்கும் கவலைப்பட மாட்டீங்க. எதை பார்த்தோம் ஐயோ இது என் வாழ்க்கையை அழிச்சிருமோ, நான் இதில் மூழ்கி போயிடுவேனோன்னு சொல்லிட்டு சஞ்சலத்தையும் தவிப்பையும் உங்கள் இருதயத்தில் போட்டு குழப்ப மாட்டீங்க. எப்பொழுதும் உங்களுக்குள்ள ஒரு தெளிவு இருக்கும். அது தேவன் உங்களுக்கு கொடுக்குற விசுவாசத்தினால, அவர் உங்களுக்கு செய்கிற செயல்கள்னால, அவர் உங்களை சமாதானத்தினால நிரப்புகிறதுனால வரும். வேறு எந்த உலக பிரகாரமான காரியங்கள்னாலேயோ எந்த மனுஷங்கள்னாலேயோ உங்களுடைய இருதயம் சமாதானத்தை பெற முடியாது. அப்படியே அந்த சமாதானம் வந்தாலும் அது நிலையாக இருக்காது. வெரி ஃபியூ செகண்ட்ஸில் காணாமல் போயிடும். ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய சமாதானம் உங்களுடைய குடும்பத்தில் தலைமுறைக்கும் நிலைத்திருக்கும். அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும். உங்களுடைய தலைமுறையாக ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமினுடைய அத்தனை ஆசீர்வாதங்களும் நீங்கள் சுதந்திரிக்க போகிறீங்க. உங்கள் குடும்பத்தில் இனி எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் சமாதானமாக வாழ போகிறீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஆச்சரியமாக பார்க்க போகிறாங்க. அமேன். அப்பா நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது சாலமோனுக்கு நீங்கள் கொடுத்த ஞானத்தினால் நிரப்புங்க ஏசப்பா. அமேன். அவங்களுக்கு விவேகத்தை கொடுங்க ஏசப்பா. என்ன காரியங்களை எப்போ செய்யணும், எதை பேசணும், எதை பார்க்கணும், இது எல்லாவற்றையும் நீங்கள் சொல்லி கொடுங்கப்பா. ஆவியானவர் இந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும் ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா நீங்கள் கொடுக்குற ஞானத்தால் அவங்க நிரப்பப்படும் போது அவங்க எல்லா காரியங்கள்லையும் வெற்றி பெறுவாங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை புகழுகிறோம், உம்மை போற்றுகிறோம் அப்பா. எல்லா கனத்தையும் உமக்கு செலுத்துகிறோம் ஏசப்பா. இன்றைக்கு இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சஞ்சலத்தையும் தவிப்பையும் நீக்கி போடுங்கப்பா. உலகம் கொடுக்க முடியாத உம்முடைய பூரண சமாதானத்தினால் நிரப்புங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இருதயத்தில் ஏகப்பட்ட குழப்பத்தோடு இருக்கிறாங்கப்பா. இதை நான் செஞ்சுருக்கக்கூடாதோ, இப்படி நான் செஞ்சுருக்கணுமோ, என் பிள்ளைக்கு நான் இதை செஞ்சுருக்கணுமோ, ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட குழப்பங்களில் கண்ணீரோடு இருக்கிறாங்கப்பா. அப்பா அவங்களுடைய இருதயம் இப்பொழுது அப்பா உங்களுடைய சமாதானத்தினால் நிரப்பப்படணும் ஏசப்பா. அவங்களுக்கு அப்பா நீங்கள் ஒரு சொல்யூஷனை கொடுங்க ஏசப்பா. ஞானமாக செயல்பட்டு அப்பா எல்லா காரியங்களையும் பிள்ளைகளை வெற்றி பெற வைங்க ஏசப்பா. வேலை பார்க்குற இடத்துல
அப்பா எல்லா பிள்ளைகளை காட்டிலும் இவங்களுடைய வேலை சிறந்து விளங்கணும் ஏசப்பா. அதற்கு ஒத்த ஞானத்தை கொடுங்கப்பா. உடைய கிருபையும் உடைய தயவும் உடைய இரக்கமும் எங்கள் கூட இருக்குதுப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாகிய நீங்கள் எங்கள் மேலே கிருபை பாராட்டுறீங்க ஏசப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உடைய ஞானத்தினாலும் விவேகத்தினாலும் நிரப்புங்க ஏசப்பா. அவங்க குடும்பம் முழுவதும் ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படணும் ஏசப்பா. இன்றிரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது அப்பா நீங்கள் சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாகப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் பிள்ளைகளை தாங்குங்கப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தில் உடைய கிருபையும் சமாதானமும் நிரம்புவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.